ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக்கோ ஃபோன் வாங்கியிருந்திருப்போம். அப்போதைக்கு நம்மளோட மனநிலை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். அதே ஃபோனை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதில் வர்ற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நானே எல்லாத்தையும் மாற்றி மறந்து மாறி வந்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஆமாங்க. ஸோ என்னோடய கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X3. ஸோ நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஸோ அகைன் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வந்து இந்த மொபைல் வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து டெட் ஆகிருக்கு. அதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆன் ஆகவே இல்லை. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து CPU வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். வித்தவுட் ஷீல்டு கட் இல்லாமல் வந்து நம்ம பண்ணிக்கோங்களா. நம்ம வந்து சுற்றி உள்ள ஷீல்டெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணவே இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து CPU தான் அட்டாக் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க போக்கோ யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ நம்மளும் அதை தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து நம்மளை கான்டெக்ட் பண்ண வச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணியிருக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஒரு ஃபாலோவும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து அந்த ஷீல்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, மொபைலை வந்து டோட்டலி பேக் பண்ணியாச்சுங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மனநிலை காலம் வாழ்க